the month of Spirit. On the 8th day, the flesh of the male child first king shall be circumcised. 8ஆம் நாளில் அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. அப்ப நான் இப்படி சொல்லட்டுமா, மாம்சத்தை அப்படியே வெட்டி ஆவியின் வழியில் எல்லா ஃப்ளஷ் நீக்கப்படுகிறது. நான் சொல்றேன், மாம்சம் நீக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க, மாம்சம் நீக்கப்படுகிறது. ஆமென். நான் சொல்லட்டுமா, இந்த ஆகஸ்ட் மாசம் ஆவியின் மாதமா இருக்கிறது. the month of Spirit. no more flesh. மாம்சம் நீக்கப்பட்டு, ஆமென், மாம்சம் நீக்கப்பட்டு பிறக்கும் போது ஒரு மாம்சத்தின் சந்ததிகளாக அது பிறந்தா கூட மாம்சம் நீக்கப்பட்டு இப்போ மாம்சத்தின் காரியங்கள் நீங்கி இன்னையிலிருந்து இந்த பிள்ளை இந்த 8வது நாளில் இருந்து இது ஆவிக்குரியதாய் மாற்றப்படுகிறது. ஆமென். இது தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது வரைக்கும் அது மாம்ச சந்ததியாய் பிறந்து மாம்சத்தின் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் 8வது நாள் இந்த விருத்த சேதனம் பண்ணும் பொழுது இனி மாம்ச வழி அல்ல, இனி ஆவியின் வழி. இனி மாம்ச வழி அல்ல, அது ஆவியின் வழி, ஆவியின் வழி. ஆமென். no more flesh, no more flesh, only spirit. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மாம்சம் அல்ல, ஆவி, ஆவி. எல்லாம் சொல்லுங்க, ஆவியின் வழியிலே. ஆமென். அப்படின்னா என்னன்னா, இதால என்ன முடியும் அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க மேல வர்ற இனி பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால், என் ஆவியினால் எல்லாமாகும், என் ஆவியினால் எல்லாமாகும். நான் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் மாசம் ஆவியினால் எல்லாமாகும். not flesh, not might, amen, but my spirit, says the Lord. ஆமென். செருபாபேலுக்கு சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், வந்திருக்கீங்களா இன்னைக்கு காலையில? நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்லப்படும் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். நாட் ஃப்ளஷ். எல்லாம் சொல்லுங்க, நாட் ஃப்ளஷ், ஸ்பிரிட். ஆமென். நான் சொல்றேன், மாம்ச யுகங்கள் முடிகிறது, ஆவியின் யுகம் துவங்குகிறது. இந்த 7 மாதங்களும் ஆமென் சில காரியங்கள் இருந்தா கூட நான் சொல்றேன், 8வது மாதம் இதுவரைக்கும் வராத ஸ்பிரிட் உங்க மேல வரும். இதுவரை ஊற்றப்படாத ஆவி உங்க மேல் ஊற்றப்படும். ஆமென்.